இத்தனை பேர் இறந்துருக்காங்க விஜய் நடத்திய ஒரு கட்சி கூட்டத்தில். கண்டிப்பாக விஜய் தான் காரணம். இல்லைங்க திமுக தான் பின்னாடி இருக்கானுங்க, திமுக தான் காரணம். இந்த மாதிரி மாறி மாறி பேசி என்ன ஆக போகுது? நம்ம மனசில் உள்ள ஒரு கொஞ்சோண்டு ஆதங்கம் குறையும், அவ்வளோதான். மறுபடியும் இந்த மாதிரி விஷயம் நடக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஒரு அரசியலில் ஒரு உயிர் போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம். அது 1 உயிரோ 50 உயிரோ 100 உயிரோ. உயிருங்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போன்னு கிடையாதுங்க. முன்னாடி நடந்த அரசியல்லேருந்து இப்போ வரைக்கும் சாதாரண விஷயந்தான் அது. அது தெரியாமல் தான் போயிட்டு சப்போர்ட் பண்ணுறேன், வி வாண்ட் டு தளபதி அப்படி இப்படின்னு போய் நின்று இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பொதுமக்கள் சாகிற நிலைமைக்கு வருது. மீண்டும் ஒரு கட்சி கூட்டம் நடந்ததுன்னா மறுபடியும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சேஃபாக இருங்க. யாராக இருந்தாலும் போய் ஒரு கூட்டத்தை காட்டி தான் நம்மளை நம்ம தலைவரை மேலே கொண்டு போகலாம் கிடையாது. வெறும் ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் நம்ம லைனில் நின்று ஓட்டு போட்டு அவங்க மேலே கொண்டு போயிடலாமே. நம்ம முதல்ல சேஃபாக இருப்போம், அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் பார்க்கலாம்.